வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ்மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அதிமுகவினரின் சர்ச்சை பேச்சை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வளர்ச்சியை தரும் விடியலையே நம் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. மகாபலிபுரத்தில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்பு. 90 தொகுதிகளும் 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியும் என தவேகவுடன் பாஜக பேரம் பேசப்பட்டதாக ஆதவ் அர்ஜுனா கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மின்சார கார் வெடித்து சிதறியதில் குடியிருப்பில் இருந்த 8 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அதிமுகவினரின் சர்ச்சை பேச்சை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும் வளர்ச்சியை தரும் விடியலையே நம் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக அரசை கண்டித்து நேற்று அதிமுக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விழுப்புரத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் நடிகையை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இதற்கு கண்டனங்கள் எழுந்த நிலையில் அவர் மன்னிப்பு கோரியதாக அதிமுக ஐடி விங் தெரிவித்திருக்கின்றது. இதேபோன்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசியிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும் வளர்ச்சியை தரும் விடியலையே நம் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். ரம்ஜானை முன்னிட்டு மகாபலிபுரத்தில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்று நோன்பு உணவு சாப்பிட்டார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் சட்டமன்ற தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார். இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் அதிகாரிகள் முன் நேரில் ஆஜரானார். அங்கிருந்து சென்னை வந்த பிறகு விஜய் முதன்முறையாக பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ரம்ஜானை முன்னிட்டு இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு தமிழக வெற்றிக் கழகத்தால் மகாபலிபுரத்தில் இன்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இஸ்லாமிய சகோதரர்களுடன் தலைப்பாகை அணிந்து பந்தியில் தரையில் அமர்ந்து நோன்பு உணவு சாப்பிட்டார். இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த இப்தார் விருந்தில் கலந்து கொள்ள விஜய் இன்று முழுவதும் விரதமிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக சொல்லப்படும் நிலையில் 90 தொகுதிகளும் 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியும் என தமிழக வெற்றிக் கழகத்துடன் பாஜக பேரம் பேசப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியலில் புதுமுகமாக களமிறங்கிய விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் முதன்முறையாக 2026 சட்டப்பேரவை தேர்தலில் களம் காண உள்ளது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆட்சியில் பங்கு என கூறியும் இதுவரை எந்த கட்சியும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணிக்கு செல்லவில்லை. இதையடுத்து தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே விஜய் நடித்த ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காதது மற்றும் கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை என மத்திய அரசு அவருக்கு அழுத்தம் தந்து கூட்டணிக்கு வற்புறுத்துவதாகவும் சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் திமுக போட்டியாக கருதப்படும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயற்சிப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் கே. பழனிசாமி பேசியுள்ள நிலையில் பிற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என தமிழக வெற்றிக் கழகமும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் 80 தொகுதிகளும் ஆட்சியில் பங்கு முதலிய ஆஃபர்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் மறுப்பு சொல்லப்பட்ட நிலையில் தற்போது தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேரம் பேசப்பட்டதாக பேசியிருப்பது பேசுபொருளாகி உள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 3 மாடி குடியிருப்பிற்கு அருகில் சார்ஜ் ஏறி கொண்டிருந்த மின்சார கார் ஒன்று வெடித்து சிதறியதில் ஏற்பட்ட தீ குடியிருப்பில் பரவியதில் 8 பேர் உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரின் பிரிஜேஸ்வரி அனெக்ஸ் பகுதியில் உள்ள 3 மாடி குடியிருப்பிற்கு வெளியே சார்ஜ் ஏறி கொண்டிருந்த மின்சார வாகனம் ஒன்று அதிகாலையில் மின்கசிவு காரணமாக வெடித்து சிதறியது. விபத்தில் ஏற்பட்ட தீ அருகில் இருந்த குடியிருப்பில் பரவிய நிலையில் அங்கு சேமிக்கப்பட்டிருந்த 10 எரிவாயு சிலிண்டர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெடித்து சிதறியது. இதன் காரணமாக தீ மளமளவென குடியிருப்பு முழுவதும் பரவியது. அப்போது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர் தீ பரவியதை அறிந்து வெளியேற முயன்றார்.
அப்போது தீ விபத்து காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் குடியிருப்பில் பொருத்தப்பட்டிருந்த மின்சார பூட்டு செயலிழந்து விட்டது. இதனால் வெளியேற முடியாமல் 8 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று இந்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவம் வர்மா தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குறைந்த தொகுதிகளில் போட்டியிடுவதால் எங்கள் கட்சியை சோர்வடைய செய்யாது என்று சென்னையில் வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பாலு தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதில் காங்கிரஸ், மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, IUML உட்பட 5 கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேலும் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்குவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது. இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 5 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதையடுத்து வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 5 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது என்றும், குறைந்த தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவதால் எங்கள் கட்சியை சோர்வடைய செய்யாது என்றும் வீரபாண்டியன் தெரிவித்தார். அரக்கோணம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில் வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என 2 சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உத்தரவிட்டதன் பேரில் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் ரமேஷ் தலைமையில் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து சுவால்பேட்டை பழைய பேருந்து நிலையம், பழனிப்பேட்டை, SR கேட், விண்டர்பேட்டை வழியாக புதிய பேருந்து நிலையம் வரை 2 சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் வட்டாட்சியர் வெங்கடேசன், தேர்தல் பிரிவு அலுவலர் எத்திராஜ், வருவாய் ஆய்வாளர் ஜெயக்குமார், கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய்த்துறை பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருக்கோவிலூரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாளை தேமுதிக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடினர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்துகள் தெரிவித்துள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் காமராஜ் தலைமையில் தேமுதிக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கியும் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினர். அப்போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாழ்க என புகழ் முழக்கமிட்டனர். இதில் திருக்கோவிலூர் தொகுதி பொறுப்பாளர் பாலாஜி, நகர செயலாளர் அஷ்ரப் அலி, முகையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் மும்மூர்த்தி, மாவட்ட வழக்கறிஞர் துணை செயலாளர்கள் வெங்கடேசன், ராஜா, மாவட்ட நெசவாளர் அணி துணை செயலாளர் சடையன், நகர கழக பொருளாளர் அண்ணாமலை, ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் ரமேஷ், பாஸ்கர் உட்பட தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆம்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து உமர் ரோட்டில் நடந்து சென்ற மூதாட்டியின் 3 சவரன் தங்க செயினை பறித்து சென்ற மர்ம நபர்களை ஆம்பூர் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நச்சார்குப்பத்தில் கணவர் இறந்துவிட்ட நிலையில் தனது 2 மகள்களுக்கும் திருமணத்தை முடித்து வைத்த நிலையில் மூதாட்டி தேவகி தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் சென்னையில் வசித்து வந்த மகள் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய தேவகி இரவு 10 மணிக்கு ஆம்பூர் பேருந்து நிலையத்திற்கு வந்தார். இதையடுத்து நகைக்கடை உரிமையாளர் ரமேஷ் வீட்டில் தங்குவதற்காக உமர் ரோடு பகுதியில் நடந்து சென்ற போது ஹெல்மெட் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் மூதாட்டி அணிந்திருந்த 3 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு மூதாட்டியை கீழே தள்ளிவிட்டு தப்பிச் சென்றனர். இதை கண்ட அங்கிருந்த வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சிலர் நிலைகுலைந்து கீழே விழுந்திருந்த மூதாட்டியை மீட்டு காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். மூதாட்டி தேவகி அளித்த புகாரின் பேரில் ஆம்பூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள CCTV காட்சிகளின் மூலம் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர்களை தேடி வருகின்றனர். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமுல்லை வாயிலில் நன்றாக இருந்த சிமெண்ட் சாலை மீது தார் சாலை போடப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமுல்லை வாயிலில் 26வது வார்டிற்கு உட்பட்ட நேதாஜி நகரில் உள்ள
அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தெருவில் 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் 200 மீட்டர் நீளத்திற்கு போடப்பட்ட சாலை நன்றாக உள்ள நிலையில் கடந்த சில மாதங்களாக பாதாள சாக்கடை பணிகளுக்காக சாலையின் பல இடங்களில் பள்ளங்கள் தோண்டப்பட்டு வீடுகளுக்கு கழிவுநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி அதிகாலையில் பொதுமக்கள் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஏற்கனவே நன்றாக இருந்த சாலையின் மீது 150 மீட்டர் தூரத்திற்கு அரைக்குறையாக தார் ஊற்றப்பட்டு புதிய சாலை அமைக்கப்பட்டது. இந்த அவசர பணிகள் குறித்து எவ்வித முன்னறிவிப்பும் வழங்கப்படாததால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் நல்ல நிலையில் இருந்த சாலையை தேவையின்றி சேதப்படுத்தி மீண்டும் முறையற்ற வகையில் தார் போடப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அலட்சியமாக செயல்பட்ட ஒப்பந்ததாரர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சாலை பணிகள் தரமான முறையில் மீண்டும் செய்யப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெண்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவையில் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. கோவை ராஜவீதி பகுதியில் தனியார் மருத்துவமனை சார்பில் உலக மகளிர் தினத்தையொட்டி இலவச மருத்துவ முகாமும் வாக்களிப்பதில் பெண்களின் பங்கு அவசியம் என்பது குறித்த விழிப்புணர்வு முகாமும் நடைபெற்றது. மருத்துவர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் பொதுமக்களுக்கு ரூபாய் 10,000 மதிப்பிலான இலவச மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் நடமாடும் மெமோகிராபி வாகனம் மூலம் பெண்களுக்கு இலவச மார்பக புற்றுநோய் பரிசோதனை மற்றும் புற்றுநோய் மகப்பேறு மருத்துவம், பிசியோதெரபி, உடல் பருமன் சிகிச்சை தொடர்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதுடன் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் நேரடி ஆலோசனைகளை வழங்கினர். இலவச முகாமின் ஒரு பகுதியாக சுகாதாரத்துடன் இணைந்த ஜனநாயக கடமை என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெண்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு முன்னெடுக்கப்பட்டது. வலிமையான சமுதாயத்திற்கு ஆரோக்கியமான பெண்கள் எவ்வளவு முக்கியமோ அதேபோன்று வலிமையான ஜனநாயகத்திற்கு பெண்களின் வாக்குகளும் முக்கியம் என்ற கருத்தை மருத்துவ முகாம் மூலம் வலியுறுத்தப்பட்டது. தாராபுரம் அருகே ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் கழிப்பிடம் கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் தரமற்ற முறையில் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் கொளத்துப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட முத்துகவுண்டன் வலசு பகுதியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்ட ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் பொது சுகாதார கழிப்பிடம் கட்டும் பணி கடந்த 6 மாதங்களாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தரமற்ற முறையில் பொது சுகாதார கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளதாகவும் கழிவுநீர் தொட்டி சரியான அளவிலும் முறையான பொறியியல் தரத்திலும் கட்டப்படவில்லை என்றும் தொட்டியின் மேற்பகுதி முறையாக மூடப்படாததால் எதிர்காலத்தில் கழிவுநீர் கசிவு ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நீண்ட காலமாக கழிப்பிடம் வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வந்த நிலையில் இப்போது கிடைத்த வாய்ப்பு மோசடியாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் பொது சுகாதார கழிப்பிடம் கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளது என்றும் இதேபோன்று தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் பொது சுகாதார கழிப்பிடம் கட்டும் பணிகளில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தரமான பொது சுகாதார கழிப்பிடம் கட்டிக் கொடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் 35 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை அரசுத்துறை அதிகாரிகள் காலி செய்ய சொல்லி வற்புறுத்துவதால் அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தங்கள் பகுதியில் பதாகையை வைத்து தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் துரைப்பாக்கம், அறிஞர் அண்ணா நகர், 8வது தெரு மற்றும் பல்லவன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர். இவர்களிடம் வீட்டு வரி செலுத்திய ரசீது, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை என அனைத்து அரசு ஆவணங்களும் உள்ளன. இந்நிலையில் தாங்கள் குடியிருக்கும் நிலம் ஒரு தனிநபருக்கு சொந்தமானது என கூறி அனைவரும் காலி செய்ய வேண்டும் என்று அரசுத்துறை அதிகாரிகள் அச்சுறுத்துவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஒவ்வொரு வீட்டிற்கும் பணத்தை தருவதாகவும் இடத்தை காலி செய்ய வேண்டும் எனவும் மறைமுகமாக பேசி எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகின்றனர் எனவும் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய அரசு துறையே எங்களை அச்சுறுத்துவது நியாயமா என்றும் அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பினர். மேலும் தங்கள் வாழ்வாதார இடத்திற்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லாத சூழலில் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் ஒருமனதாக தீர்மானித்து எங்கள் வாக்கு நோட்டாவிற்கே என்றும் அரசியல் கட்சியினர் ஓட்டு கேட்டு வரவேண்டாம் என்றும் எழுதப்பட்ட பதாகையை அப்பகுதியில் வைத்துள்ளனர்.
இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. காவல்துறையினர் பொதுமக்களுடன் நட்புறவை வலுப்படுத்த கரூரில் நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை எஸ்பி ஹரிஹரன் பிரசாத் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக நேற்று ஹரிஹரன் பிரசாத் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கரூரில் காவல்துறை மற்றும் பொதுமக்களிடையே நல்லிணக்கத்தையும் நட்புறவையும் மேம்படுத்தும் நோக்கத்தில் கரூர் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஹரிஹரன் பிரசாத் தொடக்கி வைத்தார். பேரணியில் 36 இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்த காவல்துறையினர் பங்கேற்று பொதுமக்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து குளித்தலை கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ரோந்து காவல்துறையினர் தங்களது பகுதிகளில் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், காவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சிறப்பித்தனர். கடலூர் மாவட்டம் ஆயங்குடியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் நோன்பு வைப்பதற்காக சகர் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் ஆயங்குடியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் புனித ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதற்கான சகர் நிகழ்ச்சி என்கிற பொது விருந்து நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த இஸ்லாமிய மக்கள் மற்றும் ஆயங்குடி ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நோன்பு வைப்பதற்கான சகர் உணவு அருந்தினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவ உணவுகள், பழங்கள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக மார்ச் 20ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் ரோப் கார் சேவை நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தருகின்றனர். பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய ஏதுவாக படிப்பாதை, யானைப்பாதை, மின் இழுவை, ரயில் மற்றும் ரோப் கார் உள்ளிட்ட பல வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பராமரிப்பு பணிகளுக்காக மாதத்திற்கு ஒரு நாளும் வருடத்திற்கு 45 நாட்களும் ரோப் கார் சேவை நிறுத்தப்படுவது வழக்கம். அதன்படி மாதாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக மார்ச் 20ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் ரோப் கார் சேவை நிறுத்தப்படுகிறது. இந்த ஒரு நாள் இடைவெளியில் ரோப் காரில் உள்ள சாப்டுகள், பெட்டிகள், கம்பிவடம் மற்றும் உருளைகள் உள்ளிட்ட முக்கிய பாகங்களின் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பராமரிப்பு பணிகள் முடிவடைந்த பின்னர் மறுநாள் முதல் ரோப் கார் சேவை மீண்டும் வழக்கம் போல் இயங்கும் எனவும் 20ஆம் தேதி மலைக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மின் இழுவை ரயில், படிப்பாதை மற்றும் யானைப்பாதையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வாக்களிப்பதின் அவசியத்தை வலியுறுத்தி திருச்சியில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுய உதவிக்குழுவினர், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் எனது வாக்கு எனது உரிமை, நிச்சயம் வாக்களிப்போம் என்ற வாசகங்கள் அடங்கிய ரங்கோலி கோலங்களை வரைந்தனர். கோலங்கள் அனைத்தும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதையடுத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சரவணன் தலைமையில் அரசு அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜனநாயக மரபுகளை நிலைநிறுத்தி எவ்வித தூண்டுதலுக்கும் ஆட்படாமல் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் வாக்களிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. இதில் மாவட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்று தங்களது கையெழுத்துக்களை பதிவு செய்து நிகழ்வை தொடக்கி வைத்தனர். அதேபோல் அரசு பேருந்துகள் மற்றும் அரசு துறை வாகனங்களில் மறவாமல் வாக்களிப்போம் என்ற விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை அதிகாரிகள் ஒட்டினர். அதன் பின்னர் வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி வாக்காளர்கள் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பேரணியில் பங்கேற்ற தன்னார்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருவெண்ணெய்நல்லூர் அருகே மயானத்திற்கு செல்லும் பாதையில் சேதமடைந்துள்ள பாலத்தை சீரமைக்க வேண்டும் என பட்டியலின மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவெண்ணெய்நல்லூர் அடுத்த சித்தலிங்கமடம் கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மயானத்திற்கு செல்லும் பாதையின் மேம்பாலம் சேதமடைந்துள்ளதாகவும் பாலத்தில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியுள்ளதாலும் இப்பகுதியில் இறப்பவர்களின் உடல்களை
மயானத்திற்கு எடுத்து செல்வதற்கு பட்டியலின மக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். எனவே மயானத்திற்கு செல்லும் பாதையில் சேதமடைந்துள்ள பாலத்தை சீரமைக்க மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பட்டியலின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்று தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்திய போது சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். நேர்காணலில் கலந்து கொண்ட பின்னர் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்றத்தில் 5 ஆண்டு காலம் ஜனநாயகத்தை நிலைநாட்டியுள்ளேன் என்றும் தமிழக ஆளுநராக இருந்து ஆர்.என். ரவி பல கலவரங்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டார். ஆனால் அவரால் எதையும் செய்ய முடியவில்லை. கடைசியில் ஜனநாயகம் வென்றது என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி எவ்வளவு கருத்து வேறுபாடுகளுடன் இருந்தாலும் வட மாநிலத்திலிருந்து வருபவர்களிடம் பெண்களை படிக்க வைக்க பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் என சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அப்பாவு தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்தல் எப்போது வரும் என தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் யாரை சுட்டிக்காட்டுகின்றாரோ அவர்களை வெற்றி பெற வைப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றும் பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது எனவும் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அடுத்த சாரம் பகுதியில் அரசு சொகுசு பேருந்தும் டாரஸ் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் தனியார் வங்கி ஊழியர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த 25க்கும் மேற்பட்ட பயணிகள் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஓட்டுநர் ஏழுமலை என்பவர் அரசு சொகுசு பேருந்தை ஓட்டி சென்றார். பேருந்து சாரம் அருகே வந்தபோது கரூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த டாரஸ் லாரி அரசு பேருந்து மீது மோதியதில் பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் முருகம்பாடியை சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் சசிகலா என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த 25க்கும் மேற்பட்ட பயணிகள் திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்தின் இடிபாடுகளுக்குள் சிக்கிக்கொண்டு உயிருக்கு போராடிய டாரஸ் லாரி ஓட்டுநரை கிரேன் உதவியுடன் ஒலக்கூர் காவல்துறையினர் மீட்டனர். இதையடுத்து உயிரிழந்த தனியார் வங்கி ஊழியரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து ஒலக்கூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அரியலூரில் அமைந்துள்ள பெரியநாயகி அம்மன் திருக்கோவிலில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியலூர் குறிஞ்சான்குள தெருவில் அமைந்துள்ள பெரியநாயகி அம்மன் திருக்கோவிலில் மயான கொள்ளை திருவிழாவையொட்டி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவிலில் இருந்து பெரியநாயகி அம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஜெயங்கொண்டம் சாலையில் உள்ள மயானத்திற்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மயானத்தில் அமைக்கப்பட்டிருந்த சுவாமி உருவத்திற்கு கீழ் கொட்டப்பட்டிருந்த அரிசி சாதத்தில் கிடா வெட்டிய போது ரத்தம் கலந்த சாதத்தை அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் மடியேந்தி பெற்றுக் கொண்டிருந்தனர். மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்று ரத்தம் கலந்த சாதத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்றும் திருமண தடை, பில்லி, சூனியம் உள்ளிட்டவை நீங்கும் என்றும் ஐதீகம் உள்ளதால் விழாவில் நகர பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெரியநாயகி அம்மனை வழிபட்டனர். பேரணாம்பட்டு அருகே வனவிலங்குகளை வேட்டையாட வைத்திருந்த 43 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் 2 கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பல்லாளக்குப்பம் காப்புக்காட்டில் பேரணாம்பட்டு வனத்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நிறுத்தி சோதனை செய்த போது அவர்களிடம் 43 நாட்டு வெடிகுண்டுகள் இருந்ததும் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்து வந்ததும் ஆயிரங்குளம் பகுதியை சேர்ந்த தனசேகர், ஜெயபால் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் 2 கைது செய்த வனத்துறையினர் அப்பாச்சி இருசக்கர வாகனத்தையும் கத்தி உள்ளிட்ட நாட்டு வெடிகுண்டுகளையும் பறிமுதல் செய்தனர். குடியாத்தம் சட்டமன்ற தனி தொகுதியில் தேர்தல் தொடர்பாக அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தனி தொகுதியில் 2026 ஆண்டிற்கான தேர்தல் சம்பந்தமாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தேர்தல் அலுவலரும் வருவாய் கோட்டாட்சியருமான சுப்புலட்சுமி தலைமை தாங்கினார்.
உதவி தேர்தல் அலுவலரும் வட்டாட்சியருமான சந்தோஷ் அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் தேர்தல் மேற்பார்வையாளர் தாரிக் அலி கலந்து கொண்டு தேர்தல் சம்பந்தமாக ஆலோசனைகள் வழங்கினார். அப்போது உறுதிமொழி பத்திரத்தில் அனைத்து காலங்களும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும், வேட்பாளர் பிற சட்டமன்ற தொகுதி வாக்காளராக இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட வாக்குப்பதிவு அலுவலரிடம் சான்று பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல ஆலோசனைகளை வழங்கினார். இதில் பேர்ணாம்பட்டு வட்டாட்சியர் ராஜ்குமார், துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ், சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர்கள் ரேவதி, தேவி மற்றும் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுகவினரின் சர்ச்சை பேச்சை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வளர்ச்சியை தரும் விடியலையே நம் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. மகாபலிபுரத்தில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்பு. 90 தொகுதிகளும் 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியும் என தவேகவுடன் பாஜக பேரம் பேசப்பட்டதாக ஆதவ் அர்ஜுனா கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மின்சார கார் வெடித்து சிதறியதில் குடியிருப்பில் இருந்த 8 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.